சொல்லுங்க சார். அஞ்சலி இந்த ஸ்கூல்ல தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. இது அவங்க அம்மா. அவங்க குழந்தை வீட்டில இருந்து கூட்டிட்டு போய் 2 நாள் ஆச்சு. குழந்தை இந்த 2 நாள்ல ஸ்கூலுக்கு வந்தாலான்னு தெரியணும். சார் அவங்களும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டீச்சர் தான். அவங்க கிட்ட வேணா கேட்டு பாருங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. மேடம் மேடம் நான் சொல்லுங்க சார். அஞ்சலியோட அப்பா. ஓகே. அஞ்சலியும் அவங்க அம்மாவும் வீட்டை விட்டு போயிட்டாங்க. 2 நாளா வீட்டுக்கு வரல. அதான் ஸ்கூலுக்கு அஞ்சலி வந்தாலான்னு கேட்குறேன். இல்லை சார், எல்லா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைங்களையும் நல்லா தெரியும். நிச்சயமா 2 நாளா அஞ்சலி ஸ்கூல் பக்கமே வரல சார். வரலையா? ஓகே மேடம், தேங்க்யூ. ஓகே சார். தல மயக்கமா தானே இருக்கு, அப்படியே இதை போட்டு போதிச்சிருவோமா? டேய், இது பல கண்டத்திலிருந்து தப்பிச்சு வந்தது. இதுக்கு ஆயுசு கெட்டி. இதை மட்டும் உயிரோட விட்டோம், தலைவர் நம்மளை போட்டு தள்ளிடுவாரு. கரெக்டு தான் தல. டேய், அந்த பெட்ரோல் கேனை எடு. இதை இங்கேயே போட்டு எரிச்சிருவோம். தல தல தீர்ப்பா தல. ஏய், அவன் இன்னும் சாகலையா? ஏய், புடிங்கடா அவளை. இந்த கயிறு எடுத்து அவளை கட்டுறா. வேணாண்டா, குழந்தை எதுவும் செஞ்சிடாதீங்க, அது பாவம்டா. டேய் வேணாண்டா, அந்த குழந்தையை விட்டு வேணாண்டா. அவளை வேணாண்டா, சொல்றேன் கேளுங்க. ஏய், இத மட்டும் நீ துண்ல அவ்வளவுதான்டா நீ மானா. சரி சரி பாபு, டென்ஷன் ஆகாத. ஷோல்டர் இருக்கு, ஷோல்டர் இருக்கு, ஷோல்டர் இருக்கு பாபே. கூல் டவுன். சாப்பிடா. உனக்காக நான் இதெல்லாம் சாப்பிட்றேன். ஓகே சரியா தம்பி? பரட்ட அந்த பட்ஜெட் எடு பரட்ட. பரட்ட அந்த முறுக்கெடு. ஆமா பாபு, எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? ஏன் நம்ம ஊர் ரவுடி எல்லாருமே உங்களை மாதிரியே கட்டப்பட்ட சட்டை, சேவ் பண்ணாத மூஞ்சி, பரட்ட தலை, 10 நாள் குளிக்காத மாதிரி ஒரு கெட்டா போட்டுக்கிட்டு 2 கிலோ செயினை போட்டுக்கிட்டு வந்தாவை சுற்றிக்கிட்டீங்க? ஒரு 50 வருஷமா இப்படியே இருக்கீங்க. நீங்க எல்லாரும் முடி வெட்டி, தலை சீவி, ஒரு ஜீன்ஸு, டிஷர்ட்டு, ஷூலாம் போட்டீங்கன்னா சும்மா விஜய் சேதுபதி மாதிரி இருப்பீங்க. அப்படியா? ஆமா. சூதுகுமார் படத்துல பார்த்ததுல அந்த படத்துல கெத்த கடத்துவாங்களே. ஆமாடா, சூப்பர் படம்டா அது. செம்மையா கடத்துவானுங்க. இவ்வளோ ஏன் பில்லா அஜித்லேருந்து ஷாருக்கான் டான் வரைக்கும் எல்லா பெரிய பெரிய ரவுடிங்களும்
கோட் ஷூட்லாம் போட்டுக்கின்னு சூப்பராக இருப்பாங்க. நான் செய்கிற வேலை தான் கேடித்தனமாக இருக்கும். அப்போ இந்த முடி தாடிலாம் வெட்டிட்டு கோட் சுட்டு போட்டா அஜித் மாதிரி இருப்பனா? வேற 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 லெவலில் இருப்பேன். அப்படியா? ஆமாம், உங்கள் பாஸ் கோடிக்கணக்காக சம்பாதிச்சாலும் ஒரு டாக் மாதிரி நடத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் நீங்கள் எல்லாம் ரேக் பிக்கர்ஸ் மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னது? என்ன சொன்ன? ரேக் பிக்கர்னா குப்பை பொறிக்கின்னு அர்த்தம். ஏய், எங்களை விருப்பத்தாதடா, நாங்கெல்லாம் ரொம்ப மோசமானவனுங்க. கோவப்படாதப்பா, நான் சொல்றது கொஞ்சம் யோசிச்சு பாரு. அல்லக்கை, நீங்க எல்லாரும் நைட்ல பைக்ல போகும்போது சம்மந்தமே இல்லாம போலீஸ் உங்களை பிடிக்கும், கரெக்டா? ஆமா. ஊர்ல எங்க பிரச்சனை இருந்தாலும் சம்மதமே இல்லாம எல்லாரும் வந்து உங்களை தான் தூக்குவாங்க, கரெக்டா? ஆமா ஆமா. அதான் ஏன்னு தெரியுமா? கலீஜான சட்டை, இந்த பேண்ட்டு, இந்த மூஞ்செல்லாம் பார்க்கறதுனால தானே? அதே தான். எல்லாரும் உங்களை சூப்பராக மாற்றிக்குங்க. அப்புறம் சின்ன பசங்களாம் கூட உங்களை தேடி ஓடி வரும். அப்புறம் பாருங்க, உங்கள் கடத்தல் வியாபாரம் சூப்பராக நடக்கும். நீங்கள் கஷ்டப்படவே தேவையில்லை. போலீஸை உங்களை பார்த்து சல்யூட் அடிக்கும். அப்படின்ற? ஆமான்றேன். டேய், என்ன வேணா கொண்டு போட்டுருங்கடா, ஆனா அந்த குழந்தைய மட்டும் விட்டுடுங்கடா. அவ ஒரு அப்பாவி குழந்தைடா, அவளுக்கு ஒண்ணும் தெரியாது. பாரா, இந்த குழந்தையை காப்பாத்துறதுக்காக அவ உயிரையே கொடுப்பாளாம். கேட்டியா கதைய? டேய், நீங்க என்ன கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அது எனக்கு நல்லா தெரியும். ஆனா அந்த பச்சை குழந்தை உங்களுக்கு என்னடா பாவம் பண்ணுச்சு? உங்களுக்கு கெஞ்சி கேக்குற அஞ்சலியை தயவு செஞ்சு விட்டுடுங்கடா. நான் செஞ்ச தப்புக்கு நான் தலைவர்கிட்ட பதில் சொல்லிக்கிறேன். தயவு செஞ்சு விட்டுடுங்க, விட்டுடுங்க. தலைவருக்கு பதில் சொல்றதுக்கு முதல்ல நீ உயிரோடு இருக்கணும்ல. முதல்ல உன்னை போட்டு தள்ளிட்டு தான் குழந்தைய கொல்லலான்னு இருந்தோம். ஆனா அந்த குழந்தை சாகிறதுக்கு அப்புறம் தான் நீ சாகணும்னு அடம் பிடிச்சா, அதுக்கு நாங்க என்ன பண்றது? டேய், வேணடா, அந்த குழந்தைய எதுவும் செய்யாதீங்க, நான் சொல்றதை கேளுங்க. பாரா, மிரட்டுறத. என்ன, இந்த குழந்தை மேல கையை வச்சா எங்க எல்லாரையும் கொண்டு போட்டுருவியா? நான் உங்களை கொல்ல மாட்டேன். ஆனா அந்த நாகராஜா உங்க ஒருத்தரையும் விடாம உங்க எல்லாரையும் கொண்டுவா. நாகராஜனா? யார் அது? அந்த காலத்து ராமராஜ மாதிரி இந்த காலத்து ஹீரோவா? ஐயா, ஹீரோலாம் இல்லை, அந்த பாம்பு தலை. அதான் குழந்தைய சாகடிக்கிறதுக்கு கொடுத்து அனுப்பிச்சோமே, ஆடு பாம்பே விளையாடு பாம்பே, அதை சொல்ற தலை. ஓ, அந்த பாம்பு வந்து எங்க எல்லாரையும் கொண்டுட்டு குழந்தையை காப்பாத்துன்றியா? செம காமெடிடா. இதுக்கு அவார்டே கொடுக்கலாம். இப்ப நான் உன் கண்ணு முன்னாடியே இத்த பெட்ரோல் ஊத்தி கொளுத்துறேன், பாக்குறியா? டேய் முட்டாளுங்களா, குழந்தைய கொல்றதுக்கு முன்னாடி என்ன கொல்றதுக்கு ஒருத்தனை அனுப்பிச்சிங்களே, அவனை நாகராஜ எப்படி கொடூரமா கொண்டு இருக்கான்னு வெளியே போய் பாருங்கடா. ஏய், வெளியே போய் பாரு. சரி தலை. தலை, வாயில நுரத்தள்ளி செத்து கிடக்குறான். குழந்தை மேல கைய வச்சுங்க, ஒருத்தன் கூட உயிரோட மிஞ்ச மாட்டீங்க. நீங்களும் செத்து தொலையாதீங்கடா, குழந்தைய விட்டுட்டு ஓடி தொலைங்கடா. நர்ஸ், ஒரு 10 நிமிஷம் பாருங்க. ஆபரேஷன் பண்ண வேண்டியதா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ரவுண்ட்ஸ் போட்டு வந்துடுறேன். ஓகே டாக்டர். பாத்துக்கோங்க.
அவங்களுக்கு என்னாச்சு டாக்டர்? அவங்க சூசைட் அட்டெம்ப்ட் பண்றதுக்காக பாய்சன் குடிச்சிருக்காங்க. முதல்ல போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும், எஃப்ஐஆர் போடணும். அது மட்டும் இல்லாம இப்போ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் தான் கொடுத்துருக்கோம். ஆனா அவங்க நிலைமை இன்னும் மோசமா தான் இருக்கு. விஷத்தோட பாதிப்பு சிறுகுடல், வயிறு எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு. அவங்களுக்கு உடனடியா ஆபரேஷன் பண்ணாதான் அவங்க உயிரை காப்பாற்ற முடியும். அதுக்கு பல லட்சம் செலவாகும். அதனால இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இமிடியட்டா அவங்களுக்கு ஒருத்தங்க சைன் போட்டு பொறுப்பெடுத்துக்கணும். அப்படி யாராவது அவங்களுக்கு இருக்காங்களா? அவங்களுக்கு சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களா? இல்ல டாடி, ஸ்கூல்ல கேட்டு பார்த்து சொல்றேன் டாடி. டாக்டர், பேஷண்ட்டுக்கு பிபி லோவா இருக்கு. அப்படியா? மேடம், இந்த போட்டோல இருக்கவங்கள பார்த்திருக்கீங்களா? பார்க்கல. சார், இந்த போட்டோல இருக்க குழந்தைய பாத்தீங்களா? இல்ல சார், பார்த்தது இல்ல சார். மேடம், இந்த போட்டோல இருக்கிற குழந்தைய இல்ல, பாத்தீங்களா? பார்க்கல சார். யாரியா இவரு? என்ன விசாரிச்சிட்டு இருக்காரு? தெரியல சார். கையில வர போட்டோ வச்சிருக்காரு. அவரை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்கலாம் சார். இந்த போட்டோல இருக்கவங்கள பாத்தீங்களா? இல்ல, பார்க்கல சார். அவர் வராரு சார். சார், இங்க வாங்க. என்ன சார், என்ன விசாரிச்சிட்டீங்க? என்ன விஷயம்? சார், இது என்னோட குழந்தை, இது அவங்க அம்மா. 2 பேரும் வீட்டை விட்டு போயிட்டாங்க. எங்க போனாங்கன்னு தெரியல. எத்தனை நாள் ஆச்சு? 2-3 நாள் ஆச்சு சார். கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? இன்னும் கொடுக்கல சார். என்ன சார், 2 நாள் ஆச்சுங்கிறீங்க, ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறது இல்லையா? சரி, இவருக்கு இந்த ஏரியாவில் எல்லா இடமும் அத்துப்படி. இவரை கூட்டிட்டு போங்க. அப்படியும் உங்களுக்கு கிடைக்கலன்னா ஸ்டேஷனுக்கு வாங்க, ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிடலாம். எல்லா இடமும் தேடி கண்டுபிடிச்சிடலாம். ஓகே சார். இவர் கூட போயிட்டு வாங்க. சரிங்க சார். தேங்க்யூ சார். சார், நான் சொல்ற இடத்துக்கு போங்க. ஸ்ட்ரைட்டா போயிட்டு ரைட் கட் பண்ணுங்க. கரெக்டா அந்த ஜூஸ் எடு. ஏய், முதல்ல டைம் ஆயிடுச்சு. அவங்க அப்பனுக்கு போனை போட்டு இந்த இடத்த சொல்றா. தலை, பையன் சூப்பரான ஐடியாலாம் கொடுக்குறான் தலை. நம்ம முதல்ல ட்ரெஸ் எல்லாம் மாற்றி வந்துடலாமா? என்னது, ட்ரெஸ்ஸை மாத்திட்டா? நாமெல்லாம் வில்ல அஜித் மாதிரி கோட் ஷூட்லாம் போட்டா பெரிய ஆள் ஆயிடும்னு பையன் சொல்றான். ஏய், அப்படியா சொன்ன? ஆமா. ஏய், பிஸ்கட் துண்டுற பையன் பேச்சை கேட்டு தொழில மாத்தலான்னு சொல்றீங்க? ஆடிங். அவங்க அப்பனுக்கு போனை போடுறா. சரிண்ணா. கரெக்டா ஃபோன் போட. எதுக்குடா அவங்க அப்பனுக்கு ஃபோன் போடணுன்ற? ஏய், இப்ப எதுக்குடா சிரிக்கிற? இல்ல, எங்க அப்பாவை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? 1 கோடி ரூபாய் கேட்டீங்க, அவரு அவ்வளோ மாதிரி உங்க கையில எடுத்து வந்து கொடுப்பான்னு நினைச்சீங்களா? பெத்த பிள்ளைக்கு ஒண்ணுன்னா எந்த அப்பனும் அலறி அடிச்சு ஓடி வரான்டா. அதான் சாதாரண அப்பா பண்ற வேலை. எங்க அப்பா பெரிய பிசினஸ் மேன். உங்களை மாதிரி கேடிகளையும் ரவுடிகளையும் தினத்தோட சமாளிக்கிறது தான் அவரோட வேலையே. ஏய் வாண்டே,
இப்போ என்னதான் சொல்ல வர? உங்கள் அப்பனுக்கு கால் பண்ணோன்னா சொல்கிறியா? ஏய் தம்மா தூண்டு பையன் அவங்ககிட்ட கேட்டுன்னு இருக்க. ஃபர்ஸ்ட் போனை போடுற அவங்க அப்பனுக்கு. சரி தல. நான் சொல்றது கேட்டா 100 ரூபாய் கட்டு 1 கோடி ரூபாய் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். இல்லை இங்கே போலீஸ் தான் வரும். எங்கள் அப்பாவை பற்றி உங்களுக்கெல்லாம் தெரியாது. ஏய் இருடா, போனை கட் பண்ணு. சரி தல. என்ன சொன்ன தம்பி? நீ சொல்றத கேட்டா 1 கோடி ரூபாய் கண்டிப்பா கிடைக்குமா? ஆமா, எங்க பாட்டி மேல சத்தியமா உங்களுக்கு பணம் வரும். தல, பையன் முதல்ல இருந்து அவன் அப்பன் துட்டை பற்றிலாம் கவலையே படல. அவன் சொல்கிறது தான் கேட்டு பார்ப்போமே. சரி, இப்ப நான் என்ன செஞ்சா உங்க அப்பன் பிரச்சனை இல்லாம பணத்தை எடுத்து வந்து தருவான் சொல்லு. நான் சொல்ற 3 விஷயம் செஞ்சா போதும். அந்த 3 விஷயம் என்னடா? நம்பர் 1 மேக்கப். பாம்பை வச்சு எங்களை பயங்காட்டுறியா? இந்த குழந்தைய உன் கண்ணு முன்னாடியே எப்படி சாவடிக்கிறேன்னு பாக்குறியா? நாகராஜா! நாகராஜா வந்துட்டியா? ஏய், தலைவரே பாம்பு கடிச்சிச்சுடா. சாவடிடா அந்த பாம்பை. அஞ்சலி, உனக்கு நான் இருக்கேன். அஞ்சலி, நான் இருக்கேன். நாகராஜா, நீ அஞ்சலியை இப்படி காப்பாத்தும் போது நிச்சயமா இந்த குழந்தைக்கு ஆபத்து வராம நான் பாத்துப்பேன். நிச்சயமா அஞ்சலியை நான் காப்பாத்துவேன். நர்ஸ், இங்க வாங்க. எஸ் டாக்டர். பேஷண்ட் அட்மிட் பண்ணவங்க 2 பேர் இருந்தாங்களே, அவங்கள பாத்தீங்களா? அவங்க இப்பதான் டாக்டர் போனாங்க. அவங்க போனதை நீங்க பாத்தீங்களா? பார்த்தேன் டாக்டர். ஐயோ, அப்போ அவங்கள யாரு தான் பொறுப்பெடுத்துப்பாங்க? தெரியலையே டாக்டர். என்னம்மா இது? இவங்க உயிரே ஊசலாடிக்கிட்டு இருக்கு. நம்ம நினைச்சா இவங்கள காப்பாத்த முயற்சிக்கலாம். ஆனா இவங்களுக்கு பொறுப்பேத்துக்க யாரும் இல்லைன்னா சட்டப்படி நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. நான் இருக்கேன் டாக்டர். அவங்களுக்காக பொறுப்பேத்துக்க நான் இருக்கேன் டாக்டர். நர்ஸ், நீங்க போங்க. நீங்க அவங்களுக்கு யாருமா? அவங்க எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட பொண்ணு டாக்டர். நான் அவங்களுக்காக பொறுப்பேத்துக்கிறேன்.
நீங்க என்ன சிகிச்சை கொடுக்கணுமோ கொடுத்து அவங்க உயிரை மட்டும் காப்பாத்துங்க டாக்டர், அது போதும். அம்மா அப்படியே காப்பாத்திரலாம் முடியாதுமா. அவங்களுக்கு உடனடியா ஆபரேஷன் பண்ணி ஆகணும். அதுக்கு பல லட்சம் செலவாகும். அதை உங்களால கட்ட முடியுமா? டாக்டர், உங்ககிட்ட ஃபோன் இருக்கா? இருக்குமா. ஒரு சின்ன உதவி. சொல்லுங்கம்மா. நான் சொல்ற நம்பருக்கு ஃபோன் போட்டு என்கிட்ட கொஞ்சம் தர முடியுமா? சரிங்கம்மா. நம்பர் சொல்லுங்கம்மா. 98 59 726 0. ரிங் ஆகுது, இந்தாங்க பேசுங்க. ஐயா, எனக்கு ஒரு சின்ன உதவி. ஒரு உயிரை காப்பாற்றணும். ஒரு நிமிஷம் ஐயா, நான் டாக்டர்கிட்ட கொடுக்குறேன். டாக்டர் இந்தாங்க, அவர் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா? ஹலோ, யாருங்க? யாரு சார்? சார் 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 நீங்களா? ஓகே சார், நான் இப்பவே ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணிடுறேன். இல்லை சார், எம்டி கிட்ட நானே பேசுறேன் சார். இல்லை சார், அவங்க உங்க பேர் சொல்லல, அதான் சார் தெரியல. ஐ வில் டேக் கேர் சார். டோன்ட் வரி சார், டோன்ட் வரி. ஓகே சார். மா, என்னம்மா இவர்கிட்ட எல்லாம் இவ்ளோ சாதாரணமா பேசுறீங்க? அவர் எங்களோட ஆசிரமத்துக்கு அடிக்கடி தியானத்துக்கு வருவாரு. இத நீங்க முதல்லயே சொல்லிருக்கணும்ல. நான் எல்லாத்தையும் முதல்லயே செஞ்சிருப்பேனே. சரிங்கம்மா, நீங்க இங்கேயே இருங்க. நான் உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணிட்டு வந்து உங்களை பாக்குறேன். சரிங்க டாக்டர். அம்மா தாயே, நீதாம்மா செல்வியை காப்பாத்தணும்.